நடிகர் ஜெய் ஆகாஷ் சுற்றி நிறைய சர்ச்சைகளும் இருந்திருக்கு. அது பொதுவாக சில பேர் தெரியும். அதாவது ஒரு நடிகரோட மனைவியோட எக்ஸ் லவர்னு சொல்லி என்னை வந்து இது பண்ணாங்க. ஜெய் ஆகாஷ் வந்து நடிக்க வந்ததே தன்னுடைய லவரை வந்து இந்த நடிகர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் வந்து நான் ஹீரோ ஆகிட்டேன். ஸோ ஹீரோவாக ஜெயிக்கணும், அது என்னுடைய கேரக்டர். நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க என்னன்னா வந்து நான் எதை பண்ணாலும் அதை நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அது எப்படி ஒரு தெரியாத மொழி, தெரியாத ஒரு மாநிலம், நீங்க அங்க போயிட்டு ஸ்டார் லெவலுக்கு போறீங்க? படம் ஓடுது ஓடல அது வேற விஷயம். படம் ஜெயிக்கிறது அடைப்பு நல்லா இருக்கும், அது யாராலும் சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பூமிக்கு எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க சொல்லுவீங்க நான் உன்னை திருமணம் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கு டைலாக். அது அதாவது என்னால் வந்து ஒரு நல்ல லவராக இருக்க முடியாட்டியும் ஒரு நல்ல அண்ணனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன நினைச்சேன், எல்லாரும் பாராட்டுவாங்க நினைச்சேன். அட அந்த லவ்வே வந்து தன்னுடைய செஸ்ஸஸுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான்னா அதை பாராட்டணும்ல. அதை விட்டு சில பேர் என்ன எப்படி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே முடியாது. வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று எமது கலையகத்துக்கு ஒரு நட்சத்திர நடிகர் வருகை தந்திருக்கிறார். எமக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்திய, இலங்கைக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்த ஒரு நடிகர். தென்னிந்தியாவின் சூப்பர் ஹிட் படங்களை வழங்கியவர். தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகளில் பல படங்களில் நடித்து சூப்பர் ஹிட் கொடுத்தவர். இலங்கையின் பெருமை என்று அவரை நாம் கூற முடியும். நடிகர் ஜெய் ஆகாஷ் அவர்களை நாங்கள் எமது கலையகத்தில் வரவேற்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா இலங்கையில் வந்து இப்போ தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீலங்காக்கு எப்போ வந்தீங்க, என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் SSS இன்னொரு ப்ராஜெக்டை வந்து மிஸ்டர் மோகன் பெரேரா அவர் வந்து இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்டாக. ஸோ இங்கே ஸ்ரீலங்கன் ஆக்டர்ஸ் அண்ட் இந்தியன் ஆக்டர்ஸை வச்சு ஒரு மூவி பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்டார். அது ஒரு பேன் இண்டியாவா. ஸோ எப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்னுடைய மூவிஸ் எல்லாமே ஹிந்தி டப்பிங் ஆகிறதால என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த SSS மூவி பண்ணுறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தேன். ஸோ படத்தில் பேர் வந்து SSS. அது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சிவன் சுல்தான் சைமன். ஓகே. ஸோ ஹீரோ வந்து ஒரு 3 ரிலிஜனுக்கு சம்மந்தப்பட்ட. என்ன மொழியில்? தமிழ், சிங்களம் 2 மொழியிலையுமா? இல்லை தமிழ், தெலுங்கு, சிங்களம் அண்ட் தென் கன்னடம் அண்ட் ஹிந்தி எல்லாமே டப்பிங் மாதிரி. ஃபேன் ஏஷியான்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ அந்த படம் இந்தியாவில் ஒரு ஸ்ரீலங்கா என்ன நிலைமையில் இருக்குது இப்போ? அது இப்போ ஒரு 75% முடிஞ்சு ஷூட்டிங் எல்லாம். ஆமாம், அது முடிஞ்சது. பட் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவங்க இன்னொரு படம் பண்ணாங்க, ஹவுஸ்ஃபுல் சொல்லி ஒரு சிங்கள மூவி. ஸோ அந்த ரிலீஸ் ஒர்க் டைமில் வந்து ஒரு 10 days கேப் இருந்துச்சு. ஸோ அப்போது ஹெவன் நேச்சர் மீடியான்னு சொல்லி இன்னொரு எங்கள் அதாவது ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க ஒரு படம் பண்ண சொல்லி. அதுதான் என்யூரே. ஸோ இந்த கேப்பில் வந்து என்யூரேன்னு சொல்லி ஒரு மூவி, தமிழ் படம். ஸோ அந்த தமிழ் படத்தை வந்து இந்தியன் தமிழ் ஆக்டர்ஸையும் இலங்கையில் இருக்கிற தமிழ் ஆக்டர்ஸையும் வச்சு எடுத்த படம் என்யூரே. அது முடிஞ்சுது. அது இப்போ டப்பிங் போயிட்டு நான் தான் ஹீரோ அண்ட் டைரக்டரு. ஸோ அதில் என்னோட சேர்ந்து நிறைய கலைஞர்களையும். அது இப்போ ரிலீஸ் ஆகுது. அது வந்து இப்போ என்னுடைய மாமரம் மூவி ரிலீஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு ரிலீஸ் ஆகும். அப்போ SSS வந்து இன்னும் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. அது இன்னும் முடியல. அதுக்கு SSSக்கு முதல்ல இந்த படம் வந்துடும், என்யூரே வந்துடும். இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் திரையிடப்படும். ஆமாம், மெயினாக அதான் மெயின் நோக்கமே. எப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு பணம் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டெவலப் பண்ணணும். என்ன திடீர்னு ஸ்ரீலங்காவோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தூக்கி விடணும்னு யோசிக்கிறீங்க? ஏன்னா நான் ஒரு ஸ்ரீலங்கன். ஏற்கனவே தெலுங்கில் வந்து நான் 36 படம் பண்ணிட்டேன் ஹீரோவாக. அதில் நிறைய படங்கள் ஹிட் ஆகிருக்கு. தென் தமிழில் வந்து படம் பண்ணேன். தமிழில் எல்லா பெரிய பெரிய டேரக்டர்ஸும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கன்னடத்தில் போய் ஹீரோவாக பண்ணேன். தென் என்னுடைய படங்கள் எல்லாமே ஹிந்தியில் டப்பிங் ஆச்சு. ஃபைனலாக மண்ணுக்கு ஏதாவது செய்ய. ஆமாம், இல்லை ஃபைனலாக டிவி ஜீ தமிழ் மூலமாக நீதானே எந்தன் பொன் வசந்தம் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எனக்கு நிறைய ஃபேன்ஸ், முக்கியமாக இலங்கையிலேருந்து நிறைய ஃபேன்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது, அண்ணா நீங்கள் ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, எங்களுக்காக வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு மூவி பண்ணுங்கள், உங்களோட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி நிறைய எங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து பேசும்போது டெஃபினட்டாக பண்ணலான்னு இங்கே வந்தேன். இப்போ அந்த எண்ணுயிரே திரைப்படத்தில் நடித்த கலைஞர்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறதா?
என்னிடையில பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து யார் நடிச்சிருக்காங்க? ஸ்ரீலங்கால இருந்து அனுராஜ்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் சிங்கள கலைஞர்கள் இருக்காங்களா? இல்லை, சிங்களர்கள் இருக்காங்க, ரஷித் பிரபா. ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர் வந்து இலங்கையிலிருந்து 2 பேர், ஜீவா அப்புறம் ராஜ், 2 பேர். அவங்க வந்து ஜெஃப்னாலேருந்து வந்தாங்க. நல்ல டேலண்டட் டீம் அவங்க வந்து. ஸோ நீங்க கொஞ்ச காலத்துக்கு முதல் நடிச்ச மாமரம் திரைப்படம் தெலுங்குல, அது இப்பதான் வரப்போகுதா? மாமரம் வந்து ஒரு 10 years ப்ராஜெக்ட். அது கதை எப்படின்னா 10 years நடக்குதா? 10 years இது. அதனால தான் இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஏன்னா வேற ஒரு ப்ரொடியூசர்ஸ் நான் வந்து 10 years இருக்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ பணம் தேவையில்லை நமக்கு, படம் பார்த்து பணம் தேவை. ஸோ ஒரு போர்ஷனை வந்து நான் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர்ஸுக்காக வந்து எடுத்து தர சொல்லிட்டு எடுத்து கொடுத்து நான் வந்து காசு வாங்கிட்டேன். ஸோ ஒரு போர்ஷன் வந்து தெலுங்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. தென் பேலன்ஸ் வந்து இதை வந்து நம்ம ஏன்னா அந்த பீரியடில் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு பாய்ஹுட்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் வந்து அது கோல்டன் குளோப் வின்னர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் கிடைச்சிச்சு. அது என்னென்னா அந்த பையனோட லைஃப், அவன் க்ரோயிங். இப்போ பொதுவாக வந்து இப்போ 96 படம் பார்த்தீங்கன்னா 96ல் விஜய் சேதுபதி ஃப்ளாஷ்பேக்கு வந்து வேற ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அந்த கேரக்டர் கூட விஜய் சேதுபதி சின்ன வயசுல பண்ணது அப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இதில் வந்து இப்போ என்னுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேனோ, இந்தியாவில் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஃபர்ஸ்ட் டைம், வேறு யாருமே பண்ணல. ஒரே நடிகர் வந்து டிஹெச் பண்ணவும் இல்லை, டிஹெச் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ ரியல் 10 வருஷத்துக்கு முதல்ல ஆகாஷ், 10 வருஷத்துக்கு பிறகு ஆகாஷ். கரெக்டியா. ஸோ அந்த 10 வருஷத்துலேருந்து அந்த ட்ராவலிங். ஸோ இந்த கேரக்டர் வந்து லவ் பண்ணும்போது என்ன ஷேப்ல இருந்தாரு, அப்புறம் அந்த லவ் ஃபெயிலியர் எப்படி இருந்தாரு, சார் வாழ்வியல். ஆமாம், வாழ்வியல். கரெக்ட். ஆமாம். ஸோ அந்த வாழ்வியலை வந்து நேச்சுரலாக காட்டணும், ஒரே ஆக்டர் மூலமாக காட்டணும்னு சொல்லி இது வந்து ஒன்லி ஒன் ஃபிலிம் தான் இது பண்ணி. அது பாய்ஹுட் படம். இப்போ மாமரம் வந்து ரிலீஸ் அண்ட் அதுக்கப்புறம் நல்லா வந்திருக்கா படம், நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ஸ்ரீலங்கால எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க? ஸ்ரீலங்காவில் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆக்சுவலி கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி லவ் டுடேன்ற மூவி கூட வந்து இந்தியா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே டாக் நல்லா இருக்கும்போது ரிலீஸ் பண்ணாங்களா. ஸோ ஐ சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ படம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பார்த்து எல்லாருமே. ஸோ இப்போ அந்த ஆக்சுவலி இந்தியாவில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதே வந்து மெயினாக வந்து என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே. அவங்க தான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நான் வந்து இங்கே பிஸியாக இருக்கக்கூடிய அந்த வேலையை ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களோட அந்த 10 வருஷத்துக்கு முதல்ல ஆகாஷ், இப்போ ஆகாஷ் பார்க்கக்குள்ள வயசு போயிருச்சுன்னு கவலையா இருந்துச்சா? இல்லை. ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஒரு நடிகனாக வந்து நிறைய தடவை வந்து இப்படி பண்ணியிருக்கேன். வெயிட்டை ஏற்றுறது, வெயிட்டை இறக்குறதெல்லாம் இப்போ வந்து கம்மி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி என்ன, நீங்கள் நெஞ்சத்துக்கு இல்லாது நான் லாஸ்ட்டாக செகண்டாக பண்ணல ஒரு சீரியல் ஜீ தமிழுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு தொப்பை வச்சுக்கிட்டு இப்படி சபியாக இருந்திருப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு சபியான ஒரு கேரக்டரு, ஒபீஸ், அந்த வெயிட் ஜாஸ்தியாக இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அதுக்காக வெயிட் போட்டேன். ஸோ வெயிட் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இந்த புது படங்களுக்காக வந்து வெயிட்டை கம்மி பண்ணிகிட்ருக்கேன், ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து ஆனால் நம்ம என்ன தான் வெயிட் கம்மி பண்ணாலும் அந்த ஃபேஸில் வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, ஏஜுக்கு இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது வந்து அது அந்த இளமை இருக்குல்ல. ஸோ ரியலாக இருக்கும். ரியலாக இருக்கும். இப்போ நாங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் பண்ண முடியாது. சரி, ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் இலங்கையிலேருந்து புலம்பெயர் நாடுக்கு படிக்க அங்கே போயிட்டு அங்கே படித்து இந்தியாவில் வந்து சாதித்த ஒரு நடிகர். இலங்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சாதனையாளர் தான். ஸ்ரீலங்காவோட இந்த இலங்கையோட சினிமா துறையில் நீங்கள் காண்ற பிரச்சனை என்ன? ஏன் எங்களால் சர்வதேச தரத்துக்கு போக இல்லாமல் இருக்குது தமிழ் சினிமா? இல்லை, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நிறைய திறமையான கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கன்ஸ்ட்ரெயின் இந்த பட்ஜெட். ஆமாம். இப்போ அவங்க இது வரைக்கும் அவங்க எடுத்த மூவிஸ் எல்லாமே இங்கே இலங்கையில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி ஆன்லைன் யூடியூப்பில். ஸோ யூடியூப்லாம் அவங்களுக்கு பெருசாக அவ்வளோத்துக்கு வராது பணம். ஸோ ஒரு படம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்து எல்லா தியேட்டர்ஸும் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் கலெக்ட் பண்ண முடியும், உலகம் பூரா ரிலீஸ் ஆகணும். ஸோ மெயின் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ரிலீஸ் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆக்டர்ஸ் தேவை. ஸோ ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மெயின் ஆக்டர்ஸ், ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் தேவை. ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு அது அமையலை. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தமிழில் பண்ண படங்கள், முதல்ல பண்ண படங்கள் ராமகிருஷ்ணா எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நான் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ண ரோஜா கூட்டம் எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு நாங்கள் இன்ஸ்பயர் ஆகின படம். ஸோ ஆக்சுவலாக 2 ஹீரோ வந்திருக்க வேண்டியது, அது நான் டேட்ஸ் கொடுக்க முடியாதால கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரோஜா கூட்டம் எல்லாருக்கும் தெரியும். தென் ராமகிருஷ்ணா, அமுதே, காற்றுள்ள வரை. அந்த காற்றுள்ள வரையில் ஒரு சாங் வந்து இங்கே எல்லாருக்குமே பிடிச்சி, மலையில் நனைந்த மல்லிகை பூ, எல்லாரும் பார்த்து அந்த பாட்டு தான் பாடுறாங்க. ஸோ அந்த படங்கள் மூலமாக ஒரு தெரிஞ்ச முகம். தென்
ஃபைனலாக ஜீ தமிழ், தேங்க்ஸ் ஜீ தமிழ், நான் அந்த கொரோனா டைம் பண்ணேன் நீதானே இந்த பொன் வசந்தம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அது உலகம் பூரா எனக்கு நிறைய ஃபேன்ஸை, என்னோட மூவிஸை விட அந்த நீதான பொன் வசந்தம் தான் எனக்கு தமிழில் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ நான் நடித்தா ஒரு சம்திங் கிடைக்கும், அந்த இதில் தான் இந்த மாதிரி அதுதான் இது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறோம். ஸோ இது இப்போ நான் ஆரம்பித்து வச்சது. இதுக்கப்புறம் என்னோட பெரிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களும் வந்து நடித்தாங்கன்னா இங்கத்த டேலண்ட் வந்து வெளில வருது. தொடர்ந்து இலங்கையில் தமிழ் படங்கள் செய்வீங்களா? அதான் சொல்கிறேன்ல, இப்போ நான் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பிரேக் த்ரூ வரைக்கும் பண்ணுவேன். ஸோ என்னுடைய இப்போதைய லட்சியம் அதான். இளைமறை காயா நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களை அடையாளம் காண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருக்கீங்களா? நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முதல்ல எப்படின்னா வந்து ஆடிஷன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணோம். பட்டு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து அவங்க நல்லா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு வெல் நாலேஜாக இருக்காங்க. பட் ஆர்டிஸ்ட் மட்டும் கொஞ்சம் சில பேர் இருக்காங்க, சில பேர் நல்லா பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு ஆசை இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். சிங்கள நடிகர்களோட எப்படி உங்களுடைய தொடர்பு? இப்போ ரஷி பிரபா எங்களோட ட்ரிபிள் செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிச்சபடியா அடுத்த என்னுடைய படத்தில் அவங்க நடித்தாங்க ஒரு ஹீரோயினை. அப்புறம் அசாங்கடி சில்வா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க வெரி ப்ரொஃபஷனல், நல்ல ப்ரொஃபஷனல் ஆக்ட் பண்ணுறாங்க. சரி, ஸ்ரீலங்காவை பற்றி இன்னும் ஏதாவது நீங்கள் நேரலுக்கு சொல்ல இருக்கா? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் அந்த இங்கே நான் இந்த ஆக்டிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குல்ல. ஸோ நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இப்போ நாம் ஒரு படிப்பு படித்தா கூட வந்து இந்த படிப்பு மூலம் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இப்போ ஆக்டிங் டைரக்ஷனை கற்றுக்கிட்டா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கோ ஒரு டேரக்டராக வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக இப்போ நான் வந்து ஒரு ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் ஸ்கூல் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்ரீலங்காவில். ஆமாம். ஸோ எப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஆக்டிங் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அப்புறம் டைரக்ஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்க அந்த இது வந்து ஒரு 4 வீக்ஸ் கோர்ஸ் மாதிரி, தென் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக பிளேஸ்மெண்ட், அதாவது படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம், படத்தில் நடிக்கிறது வாய்ப்பு கொடுப்போம், டைரக்ஷன் உங்களுக்கு இந்தியாவிலே எடுத்து கொடுக்கலாம். எஸ், எல்லாத்துக்கும் அது அந்த சைடில் வந்து நான் கேரண்டி பண்ணி கொடுக்கறதுக்கு இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அது ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை அமையும் ஸ்ரீலங்காவில். அதான் வேண்டிக்கிட்டு அந்த நிறுவனம். ஆமாம். ஓகே, இப்போ நாங்கள் உங்களோட கரியரை பற்றி பேசலாமா? பேசுங்க. ஓகே, 99ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தென்னிந்தியாவில் தொடங்குறீங்க, ரோஜாவனம் முதல் படம். எஸ். 26 வருட பயணத்தை சுருக்கமாக திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன புரியுது உங்களுக்கு? நிறைய ஹாப்பி. அதாவது அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நான் ஒரு இலங்கைத்தமிழை, அதில் முக்கியமாக தெலுங்கு வந்து எனக்கு அந்த சவுண்டே எப்படின்னு தெரியாது. ஏன்னா சிரஞ்சீவி சார் படம், வெங்கடேஷ் சார் படம், நாகார்ஜுனா சார் படம்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது தமிழ் டப் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த தெரியாத ஒரு மொழியில் வந்து நான் ஹீரோவை நடித்து அந்த ஃபஸ்ட்டு படம் ஆனந்தம் சூப்பர் ஹிட் ஆகி அந்த படத்து மூலமாக தான் நான் மறுபடியும் தமிழுக்கே ஒரு ஹீரோவாக என்ட்ரி ஆனேன். ஏன்னா அதே ஆனந்தம் படத்தை வந்து இனிது காதலின்னு சொல்லி தமிழில் ரீமேக் பண்ணாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஒரு ரூட் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு இலங்கை தமிழனுக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூவோடு நான் தமிழில் என்ட்ரி ஆனேன். இப்போ நான் வந்து அப்போ நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ இந்த குருதேவான்ற ஒரு படம் பண்ணியிருப்பேன். அது ஒரு நேரத்திலே தமிழ் தெலுங்கில் பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாங்க, நல்ல ஆர்டிஸ்டோட நல்ல டெக்னீஷியனாக. ஸோ அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த தெலுங்கு. ஸோ எனக்கு தெலுங்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி வச்சிச்சு. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு தெலுங்குக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க? இல்லை, அதான் அந்த ரோஜாவனம் படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எனக்கு ஓகே, அதுக்கு முதல்ல சொல்லுங்க. இப்போ லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஜெய் எப்படி சினிமாவுக்குள்ள வராரு? How it happened? எனக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எப்போ பிரபுதாவை மாஸ்டரை பார்த்தோம், அவர்கிட்ட டான்ஸை பார்த்தோம், அவர் மாதிரி ஆடணும். அந்த சிக்கு புக்கு ரயில பார்த்தோன்னா ஆடுத்துக்கிடுவேன். 94 மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ ஆமாம், நான் சின்ன பையனாக கூட டான்ஸ் பண்ணேன். அது அப்பத்துலேருந்து நான் வந்து எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும், அங்கே வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஆகட்டும் டான்ஸ் பண்ணுவேன். அப்போ எல்லாருமே யூஸ்வல் தான், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் மாதிரி தான், டான்ஸ் சூப்பராக பண்ணுறீங்க, பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஆசையை உண்டாக்கி விட்டாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் படிக்கணும், நல்லா படிச்சுட்டு இருக்கா, படிக்கிறப்போ தான் டிகிரியை முடித்தேன். ஸோ டிகிரி முடித்ததுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு ஹோல்டே தான் போனோம். நான், என் தம்பி, எங்கள் சித்தப்பாலாம் ஹோல்டேயில் போகும்போது எங்கள் சித்தப்பா வந்து சுவாசினி மேடத்தோட ஃபேன். அவர் சுவாசினி மேடத்தை பார்க்க போகும்போது நானும் கூட இருக்கும்போது என்னை வந்து அலைபாயுத படத்துக்காக ஆடிஷன் பண்ணாங்க. அப்படி தான் சான்ஸ் வந்துச்சு. அப்படிதான் அலைபாயுதைக்கு ஆடிஷன் பண்ணாங்க. பட் ஆனால் கடைசியில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ரோஜாவனத்தில். அலைபாயுதையில் நடிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் அப்போ எனக்கு ஆக்டிங் தெரியாது, தமிழ் கூட சரியாக பேச வராது. அந்த அலைபாயுதை மாதிரி வேற என்ன படங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி நீங்கள் மிஸ் பண்ணீங்க? மிஸ் பண்ணனா தமிழில் இது சமுத்திரக்கனி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஃபர்ஸ்ட் படம்
நாடோடிகளா இல்லை இல்லை டைரக்ட் பண்ண படம் சமுத்திரகனி அவர் டைரக்ட் பண்ண படம். அந்த கதை எனக்கு தான் சொன்னேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கதை. நாடோடிகள். நாடோடிகள் ஆமாம். அந்த கதை வந்து ஹெல்ப் பண்ணுற கதை இல்லை, அது அந்த ஹீரோ கேரக்டருக்கு தான். ஏன்னா இந்த ராமகிருஷ்ணா இந்த பஞ்ச் பண்ணல. ஸோ நான் அந்த டைம் வந்து போதும் எனக்கு என்ன, நான் பண்ண தெலுங்குல அவ்வளோ பெரிய மார்க்கெட்டை விட்டு நான் தமிழில் வந்து நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் பண்ண ராமகிருஷ்ணா ஆகட்டும், அமுதயா ஆகட்டும், எழில் சார் டைரக்ஷன், பெரிய டைரக்டரு, காற்றுள்ள வரை, குருதேவா, இது எதுவுமே வந்து நான் எதிர்பார்த்த சக்ஸஸ் கிடைக்கல. ஸோ நான் மறுபடியும் தெலுங்குல போகலான்னு சொல்லி தெலுங்கு படம் அக்செப்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ தெலுங்கு படம் வந்து அப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து 3 படம் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணேன். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி தெலுங்குல தான் இருக்கு நிறையவே. ஆமாம், அதாவது தமிழை விட, தமிழ் சினிமாவை விட தெலுங்கு சினிமாவில் தான் எனக்கு சக்ஸஸ். பட் எனக்கு இந்த ஜி தமிழ் மூலமாக தமிழில் நிறைய. அது எப்படி ஒரு தெரியாத மொழி, தெரியாத ஒரு மாநிலம், நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்டார் லெவலுக்கு போகிறீங்க? இல்லை, அதான் என்னென்னா, நான் வந்து ஒன்லி எனக்கு கடவுளோட இது வந்து நான் அந்த ஞாபக சக்தி. ஸோ அதை வச்சு தான் நான் அதை பண்ணேன். டைலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி, உதாரணத்துக்கு இல்லை இப்போ அதாவது இப்போ ஒரு சீன் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் சுவாசினி மரத்துக்கு தெரியுமா, என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போவே நான் ஒரு ஸ்ரீலங்கன் பையன் லண்டன் வந்திருக்கேன். ஸோ என் தமிழ் கூட வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஓகே, கரெக்டாக. ஸோ நான் அப்போ அவங்க சொல்லுவாங்க, தமிழ் பேசுறதுக்கு கஷ்டப்படுறான்னு தான் சொல்லுவாங்க என்ன. ஸோ ஒரு படம் நான் ஹீரோவாக பண்ணுறேன், அதில் சுவாசினி மேடம் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க. இஷ்டப்படின்னு ஒரு தெலுங்கு படம், பிரகாஷ் ராஜ் அவர் மெயினாக பண்ணுறாரு, கோட்டா ஸ்ரீனிவாசன் அவர் மெயினாக பண்ணுறாரு. எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு ஜாம்பவாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆக்டர்ஸு. அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரே ஷாட், அது அப்படின்னா அந்த ட்ராவல் ட்ரெயின் வந்துடுறாங்க, அங்கேருந்து ஃபுல்லாக எல்லார்ட்டையும் பேசி நான் அவரோட கடைசியில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கேரக்டர். டக்குன்னு வந்து டேரக்டர் சொன்னார், சார் இது வந்து ஒரே சிங்கிள் ஷாட்லாம் எடுக்கணும். நாங்கள் பொதுவாக வந்து கட் ஷாட் பண்ணி எடுப்போம். நாம ஒரே சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும்னா ஒரு 3 பேஜ் டயலாக்கு. அப்போ எனக்கு என்ன சொன்னேன்னா, ஆகாஷ் நோ ப்ராப்ளம், நீங்கள் எத்தனை டேக் எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தமிழ் பையன் தெரியும். ஸோ தமிழ் பையன் வந்து இவ்வளோ பெரிய தெலுங்கு டயலாக்கை பேசுறது கஷ்டம், எத்தனை டேக் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் நாங்கள் இதை சிங்கிள் ஷாட்லாம் முடிக்கணும்னாரு. சரி சார் அவருக்கு டயலாக் கொடுங்க சொல்லிட்டு, அப்போ நான் அதை வந்து இந்த தமிழ் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்ல மீனிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் ஒரு ½ hour மட்டும் டைம் கொடுத்தோன்னே சொன்னோன்னே அப்படியே மீனிங் எழுதிட்டேன். எனக்கு எழுதினா இங்கே ஸ்டோவ் ஆகும் மைண்டில், சொல்ல எழுதிட்டேன். எழுதிட்டு பேப்பரை ஃபோன் பண்ணி எக்ஸாம் போகிற மாதிரி தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு போய் ஸ்பாட்டில் போனோடனே ரெடி பண்ணேன். ஒரே டேக்கில் பேசிட்டேன். அப்போ விட்டோன்னே சுவாசினி மேடமே, ஏய் ஆகாஷ் நீ தமிழே சரியாக பேச மாட்டியாப்பா, எப்படி தெலுங்கு பேசுகிறாங்க. அவங்க எனக்கு சீனியர், அவங்க தெலுங்குல அவங்க 100 படம் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கே அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அது ஏதோ அதான் டைம், அதாவது கடவுள் வந்து அந்த டைம் எனக்கு வந்து அது தெலுங்குல எழுதி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே. சரி, ஓகே, ஹீரோவாக வந்தீங்க, நடிச்சிங்க, திடீர்னு இயக்குனர் டைரக்ஷன் பக்கம் போனீங்க. டைரக்ஷன் பக்கம் என்ன வந்து நான் சில படங்கள் இல்லை நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பெரிய டைரக்டர்ஸ். தெலுங்குல வந்து எல்லாமே கோர் ராமகிருஷ்ணா, முத்துஜால சுப்பையா, ரவிக்குமார் சௌத்ரி, ஸ்ரீனு வைட்லா என்னோட குருவே. அவர் நான் 4 படம் பண்ணியிருக்கேன். அவர்லாம் டாப் டைரக்டர். மகேஷ் பாபு வச்சு தூக்குடு படம், சூப்பர் படம் பண்ணார், ரெடி நிறைய படம், எல்லாமே பெரிய டைரக்டர்ஸு. தமிழ்லேயே நான் வந்து ஆரம்பத்தில் பண்ணது எல்லாமே பெரிய டைரக்டர்ஸ். அதாவது அகத்தியன் சார், தேசிய விருது வாங்கின அகத்தியன் சார், ராமகிருஷ்ணா. அமுதை வந்து எழில் சார், துல்லாத மனம் துள்ளும் பூலவாச டேரக்டர். தென் காற்றுள்ள வந்து வைகாசி பிறந்தாச்சு பண்ண டேரக்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பெரிய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணேன். நான் மறுபடியும் திருப்பி தமிழுக்கு என்ட்ரியானது பார்க்கும்போது வந்து சில டேரக்டர்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா பெரிய டேரக்டர்ஸுமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து புது டேரக்டர்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்க நினைப்பேன். பட் ஆனால் சில பேர் வந்து அவங்க கதை சொல்லுவாங்க, கதை சொல்லிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஒரு இன்கன்வீனியண்டாக இருக்கும் எனக்கு. அது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியலை. அப்போ அவங்க வந்து ஒரு டேரக்டர்னும் போது அவங்க சொல்கிற நான் பண்ணித்தான் ஆகணும். அப்படி நான் ஒரு படம் பண்ணேன், பேர் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது அவங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த இந்த டேரக்டருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. பட் நான் படத்தை அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பண்ண முடியாத தப்பாக இருக்குன்றதுக்கா சரி போட்டோம், அவ்வளோதான், ஒரு படம் நமக்கு அவுட்டுன்னுட்டு அதை நடிச்சிட்டேன். ஆனால் அந்த படம் நான் நடிக்கும் வரைக்கும் டெய்லி ஃபீல் ஆகும். நான் எப்படி பட்டோன்னா சின்சியராக எடுத்துப்பேன். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். என் டிரைவரு, என் மேக்கப் மேலே சொல்லுவேன், இந்த ஷார்ட் எப்படி எடுத்துட்டாங்க, அப்படி எடுத்துருக்கணுமே, இந்த டைலாக் சரியில்லை, ஒரு அப்செட்டாகவே இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாகவே. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன், ஏன்னா வந்து இனி பண்ணால் நல்ல டேரக்டர்ஸோட பண்ணணும், இல்லைன்னா நான் முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்ம செய்கிற தொழிலை வந்து நம்ம அதை வந்து ரசித்து செய்யணும், நாங்கள் விரும்பி செய்யணும். இதை வந்து இதை விருப்பம் இல்லாமல் பண்ணுறது யோசமே இல்லையா. ஸோ அப்போ என்னென்னா படம் ஓடுது ஓடலை அது வேறு விஷயம். படம் ஜெயிக்கிறது நல்லா இருக்கும், அது யாராலும் சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இப்போ அதில் நடிக்கிற எங்களுக்கு இதாக இருக்கணும். எனக்குலாம் வந்து நான் நடிக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நான் பெருமைக்காக சொல்ல, இப்போ இந்த சீரியல்லாம் நிறைய நான் ஃபேமஸ் தமிழில். இப்போ நீதானது பொன் வசந்தமாகட்டும், நெஞ்சத்தை கிள்ளதாகட்டும்,
எல்லாம் அப்படியே நேச்சுரலாக இருக்கிற ஆக்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து அது உள்வாங்கி தான் நடிப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் தெலுங்குல நான் ஆக்ட் பண்ணும்போது வந்து டைலாக்ஸ் மெமரைஸ் பண்ண முடியாது இருந்துச்சு. இப்போ தமிழில் நான் எப்போ அந்த ராமகிருஷ்ணா படம் பண்ணனோ அப்போவே எனக்கு அகத்தியன் சார் அந்த ஒரு இதை சொல்லி கொடுத்துட்டாரு. அதாவது அதை நாங்கள் உள்வாங்கி நடிக்கணும்துக்காக. அப்போ அதுக்கு வந்து நான் அது அந்த கேரக்டர் நான் ஒன்றி போகணும்னா எனக்கு அது கரெக்டாக இருக்கணும். சில இப்போ நான் சொன்ன அந்த ஒரு படத்தில் வந்து அந்த டேரக்டர் சில சீன் சொல்லும்போது வந்து அது ஒட்டாமல் இருக்கும். எப்படி சரி வேறு வழி இல்லை, அங்கே தான் நடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு கேரக்டர் நான் வாழணும்னா அது என் மனசுக்கு வந்து தோணும், நல்லா இருக்குன்னு தோணும். ஸோ வேறு நல்ல டேரக்டர்ஸ் வராட்டி நானே டைரக்ஷன் பண்ணிக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா எனக்காக பிடிச்சி வந்தாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்து தான் இந்த படம் டைரக்ட் பண்ணீங்க. நான் தெலுங்குல வந்து அந்த என்னுடைய ஆனந்தம் படம் அதோட சீக்வல் ஆனந்தம் மல்லி முதலாயந்தி அது டைரக்ட் பண்ணேன். அப்புறம் மிஸ்டர் ராஜேஷ் 7 கேரக்டரில் பண்ணேன். அதுதான் இப்போ தமிழில் நல்லவன் வெல்வான் தமிழில் 7 கேரக்டர்ஸ் நானே பண்ணியிருப்பேன், அது டைரக்ட் பண்ணேன். அப்புறம் சுமன் சார் அண்ட் பானுச்சந்த் சார் அவங்க 2 பேரையும் மெயின் ரோலை வச்சு நான் டைரக்ட் பண்ணேன். அது வந்து ஜென்ம ஜென்மல பந்தம். அண்ட் இப்போ தமிழில் வந்து மாமரத்துக்கு அடுத்தது வந்து SSS இது வரப்போகுது. எந்த இயக்குனரோட பணியாற்றுறது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு, சவால் எல்லாமேவா? இல்லை தமிழ் ஓப்பனாக சொல்கிறேன். நான் எல்லாமே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஐ மீன் அகத்தியன் சார் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா வந்து தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர். பட் அவரே காதல் கோட்டை அந்த காதல் கோட்டை படத்துக்காக தேசிய விருது வாங்கின இயக்குனர். அவரை டைரக்ஷனில் பண்ணும்போது எப்படி இருக்கும்போது பயந்தேன். பட் ஆனால் அவரே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணார். முக்கியமாக அந்த ராமகிருஷ்ணாவை கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்திருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் நான் தெலுங்குல கற்றுக்கிட்டேன் தான். இப்போ தெலுங்கு நான் சொன்ன ஒரு சீன் வந்து நான் பண்ணும்போது ஒரு லென்த்தி ஷார்ட் பேச வேண்டியிருக்கேன். அதே மாதிரி தமிழில் வந்துச்சு. அப்போ தமிழ் போது எனக்கு ஈஸி தானே, கொஞ்சம் என்னுடைய ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் பேசும்போது வந்து ஸ்ரீலங்கன் இந்தியன் எல்லாம் மிக்ஸாக வரும். அதை தவிர நான் அந்த நடிக்கிறதுக்கு அந்த கான்ஃபிடன்ட் வந்து எனக்கு நான் தெலுங்கு கற்றுக்க வந்துருச்சு. ஸோ அதில் ராமகிருஷ்ணாவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து எல்லா டைமுமே நான் பேசுறது அந்த எல்லா நான் ஊரில் சந்தித்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அதுவும் இதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட். ஸோ அவர் டேரக்டர் அகத்தியன் சொல்லிட்டார், எனக்கு ஆகாஷ் நாளைக்கு இந்த ஷாட் சிங்கிள் ஷாட் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு கோகுலத்தில் சீதை, இதே டேரக்டர் பண்ணியிருக்காரு வச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு சீன் என்னென்னா அப்போ ஒரு சின்ன இது இருந்துச்சு. கார்த்திக் சார் நான் செகண்ட் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் ஆன ரோஜாவனம் படத்தோட ஹீரோ, அவர் இவ்வளோ பெரிய நடிகர். ஸோ அவருக்கு கொடுத்தது மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய சீன் ஒன்று நான் பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ அதுக்காக நான் அன்னைக்கு நைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அடுத்த நாள் போய் நடிக்கும்போது அவர் சொல்லிட்டேன், பார்க்கறதுல ஆகாஷ் நீங்கள் கான்ஃபிடன்ட் தான்னாரு. ஸோ அது இதே சேம் தமிழில் வந்து அப்படியே ஒரே டேக்கில் அடிச்சுன்னா அந்த அவ்வளோ பெரிய ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர் வந்து அப்படியே என்னை கண்டுபிடிச்சி சூப்பர் ஆகாஷ்னாரு. அப்படி கண்கலங்கி இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ராமகிருஷ்ணா நான் பார்த்தேன். அப்போ எல்லாம் சொன்னாங்க, பார்த்துட்டு இருக்கும்போது மாட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ரசிச்சு கண் ஃபீல் பண்ணி பார்த்தாரான்னு. ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் தான் நான் பயந்தது, ஆனால் அவர்கிட்டே வந்து ஒரு அப்ரிஷியேட் கிடைச்சது சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணதில்ல? நான் பண்ணதில் எனக்கு பிடிச்ச டச் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குமே? டச் பண்ண மாதிரி ரொம்ப ரசித்து பண்ணது வந்து இதான் குருதேவா. அது ஆக்சுவலி நான் எதிர்பார்த்த மாதிரி ரீச் ஆகலை. ஏன்னா அவங்க அந்த படத்தோட இல்லை படம் நல்லதாக இருந்துச்சு. படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொழும்புக்கு வந்தது, ஸ்ரீலங்காவுக்கு நான் வந்தது ரொம்ப கேப்புக்கு அப்புறம் அந்த குருதேவா படத்தை வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் நாதன்ஸ் தியேட்டர் ஜெஃப்னால இருக்கு. அந்த தியேட்டரில் வந்து அந்த தியேட்டர் ஓப்பன் பண்ணும்போது அந்த படத்தை தான் போட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்போ அதை வந்து எப்படின்னா அப்போ நான் என்ட்ரி ஆகும்போது அந்த மக்கள் ரசித்த விதமாகட்டும் அந்த படத்துக்கு குருதேவாவுக்கு சன் டிவி தான் உங்களுக்கு எப்படின்னா அந்த டைம் வந்து ஒரு சேது படத்தை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான சன் டிவி திரைவிமர்சனம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு குஞ்சு பூ மாதிரி இருக்க சொன்னாங்க. அவங்க வந்து ராமகிருஷ்ணா படத்துக்கு அப்புறம் இந்த குருதேவா படம் ரிலீஸ் ஆகணும்னா திரைவிமர்சனம் சொன்னாங்க, ராமகிருஷ்ணா ஜெயாகாஷின் பரிணாம வளர்ச்சி குருதேவான்னு. இப்போ அதில் சில மைனஸ் போட்டால் கூட ஆகா சபாஷ் ஆகாஷ்னு போட்டாங்க. ஸோ நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அது ஒரு அந்த பிதாமகன் படத்தில் வந்து சூர்யா சார் பண்ணிப்பார்ல ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடண்டான கேரக்டர், நல்லா அதை ரசித்து பண்ணணும். ஸோ அதை நான் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன். அதை வந்து இப்போ டெஃபினட்டாக ரீலீஸ் பண்ண போகிறேன் அந்த படத்தை. இந்த இயக்குனரோட நான் நடிச்சிருக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற இயக்குனர் யார்? நடிச்சிருக்கலாம்னா நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஆமாம், வெற்றிமாறன் சார். ஒரு சேலஞ்சான கரெக்ட் பண்ண ரெடியா நீங்க? எதுக்குன்னு ரெடினா நான் தான் சொல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை உடம்பு ஏற்றிருக்கேன், கலரை கம்மி பண்ணியிருக்கேன். ராமகிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அப்போ ராமகிருஷ்ணா கேரக்டர் பண்ணணும்னு நீங்கள் கனவு காண்றீங்க? எப்படிப்பட்ட கேரக்டர் பண்ணணும்னா வித்தியாசமா இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும். அதான் ஒரு விக்ரம் சார் வந்து பண்ணாரு ஒரு சேதுவாகட்டும், இல்லைன்னா அன்னியன் ஒரு கமர்ஷியலான ஒரு அன்னியன், அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்.
அதான் எனக்கு விருப்பம். ஸோ மற்றவங்க வந்து பண்ணும் வரைக்கும் நான் பண்ணிட்டேன். ஸோ அதான் இப்போ நல்லவன் பெல்வான அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஒரு 7 கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருப்பேன் நான் வித்தியாசமான எல்லாத்தையும். டெஃபினெட்லி இப்போ நீங்கள் ஒரு 25 வருஷம் ஒரு சினிமா துறையை கடந்து வரக்குள்ள துரோகங்கள் காட்டி முதுகுல குத்துற விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. அதாவது யாருமே வந்து எனக்கு டைரக்டாக துரோகம் பண்ணல. எல்லாருமே என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான். இட்ஸ் ஓன்லி டைம். அது என் டைம் தான் அந்த டைம் சரி. இப்போ நடிகர் ஜெய் ஆகாஷ் சுற்றி நிறைய சர்ச்சைகளும் இருந்திருக்கு. 25 வருஷத்துல சர்ச்சைக்கான விஷயங்கள் எல்லாம் வந்திருக்குது. பப்ளிக் ஃபிகர்னா இருக்குது தானே. ஸோ அதை பற்றி ஏதாவது நீங்கள் பகிர விரும்புறீங்களா இலங்கை ரசிகர்களோட? இல்லை, அது உங்களோட எல்லைக்குட்பட்டு நீங்கள் பேசலாம். இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ இலங்கை மக்களுக்கு சேவைனா அது பொதுவாக சில பேர் தெரியும். அதாவது ஒரு நடிகரோட மனைவியோட எக்ஸ் லவர்னு சொல்லி என்னை வந்து இது பண்ணாங்க. அதாவது இவர் நடிக்க வந்ததே இதுக்காகத்தான் சொன்னாங்க. ஜெயாகாஷ் வந்து நடிக்க வந்ததே தன்னுடைய லவரை வந்து இந்த நடிகர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, அதுக்காகத்தான் வந்தது. அதெல்லாம் போய் ஓகே. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு நடிக்கிறதோட டான்ஸ் பண்ண ஆசை. எனக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி டான்ஸ் பண்ணணும், ஒரு நல்ல டான்ஸுக்கு பேர் எடுக்கணும், அதான் ஆசை. அதுக்கப்புறம் வந்து நடிக்க வந்ததுக்கப்புறம் நான் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கேன். வந்து நான் ஹீரோ ஆகிட்டேன். ஸோ ஹீரோவாக ஜெயிக்கணும், அது என்னுடைய கேரக்டர். நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க மீன் வந்து நான் எதை பண்ணாலும் அதை நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு தெரியாத மொழி தெலுங்குலேயே வந்து நான் ஒரு தமிழை நடித்து ஜெயிச்சு நிறைய சூப்பர் படம் கொடுத்துட்டேன். ஆனால் என் தாய்மொழி தமிழில் வந்து சினிமாவில் இன்னும் பண்ணல. அதாவது டிவியில் வந்து நான் பண்ண நீதான இந்த பொன் வசந்தம் ஆகட்டும், நெஞ்சத்துக்கு இல்லாத ஆகட்டும் நல்ல ரீச் ஆச்சு, எனக்கு நல்ல பேர் கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக தான் நான் நடிச்சிட்ருக்கேன். இதை தவிர வேறு எந்த இதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் எல்லோரும் நிற்கிற மாதிரி அந்த நடிகர்னால ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ யாருமே அதை மட்டும் ஒரு சின்ன இது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, அது தப்பு. ஓகே, அது வந்து ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன். கிளியர் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஓகே, தெலுங்கு சினிமாவில் நடிகர் இப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்க ராம் சரண், மகேஷ் பாபுங்களோட எப்படி உங்களுடைய நட்பு? இப்போ அவங்களோடலாம் அந்த ஃப்ரெண்ட்லியாக இல்லை, பட் பார்த்தா வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ மகேஷ் பாபுனா என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ வந்து ஆனந்தம் சூப்பராக பண்ணீங்கன்னாரு. தென் ராம் சரண் நான் வந்து இப்போ எனக்கு அந்த ஆனந்தம் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் கொடுக்கும்போது அது இங்கே சென்னையில் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் ஃபங்க்ஷனில் அப்போ அன்றைக்கி ஒரு நைட் ஃபுல்லாக நாங்கள் உட்காந்து பேசினோம். ஸோ ஒரு செஞ்சிவி சார் அவருடைய சன்ன்ற மாதிரிலாம் பேசினோம். அல்லு அர்ஜுன் வந்து என்னோட கொஞ்சம் க்ளோஸ். புஷ்பா 2 அல்லு அர்ஜுன் வந்து என்னுடைய மூவி இப்போ இந்த மாமரம் படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போதே ஸ்பாட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு, எல்லாம் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். அதுக்கு நம்மள நான் மீட் பண்ணால் கூட நல்லா பேசுவார். இவங்களோட எல்லாம் சேர்ந்து நடிக்கணுன்ற ஐடியாஸ் இருக்கு எதிர்காலத்தில் சந்தர்ப்பங்கள் நல்ல அதாவது இம்பார்ட்டன்ட் இதுதான் பண்ணுவேன். இப்போ உங்களோட இந்த மாமரத்தை பற்றி தான் நான் கேட்குறேன். என்னன்னா இப்போ விஷால் நடித்த மதக ராஜா படமும் 12 வருஷத்துக்கு பிறகு நல்ல ஹிட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லை, ஆனால் நடக்குமா அதில் உங்களோட வந்து வாழ்வியல்? ஆமாம். இப்போ விஷாலோட அந்த மூவி வந்து அந்த படம் வந்து அந்த பீரியட் எடுத்து அது ரிலீஸ் ஆகாமல், ஆமாம், ப்ரொடியூசர்ஸோட ஃபைனான்ஷியல் இதால் வந்து அந்த படம் தள்ளி ரிலீஸ் ஆகியே பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் இது மாமரம் வந்து கதை வந்து 10 இயர்ஸ் ட்ராவலிங். பட் ஆனால் அதில் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருப்போம் அதை பார்க்கலாம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். ப்ளஸ் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க. எஸ் நல்லா வந்திருக்கு. அப்போ படம் நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த இந்த சீனை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணிடலாமா? இப்போ எந்த சீனு? ரோஜா கூட்டத்தில் பூமிக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க நான் உன்னை திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு. ஆக்சுவலி ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்குது டைலாக். அது அதாவது என்னால் வந்து ஒரு நல்ல லவராக இருக்க முடியாட்டியும் ஒரு நல்ல அண்ணனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அது வந்து நான் இப்போ செஞ்சு பண்ணுறேன். அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை எனக்கு. அந்த மாதிரி நடிக்க பிடிக்கும். அந்த படத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்த விமர்சனம் எப்படி இருந்துச்சு? விமர்சனம் என்ன சொன்னாங்க? அது எனக்கு பெரிய அப்செட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து நான் 2 ஹீரோ ஒரு ஹீரோவாக தான் அதில் நடிக்க வேண்டியது. என்னை வந்து அவங்க அப்ரோச் பண்ணும்போது நான் அப்போ ஆனந்தம் படம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெலுங்கில். ஸோ எனக்கு தமிழ் ஒரு வாய்ப்பு பண்ணும்போது சந்தோஷமாக வந்தேன். ரோஜாவனம் படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டாரு சசி சார். ஸோ சசி சார் மேலேயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா அவர் பண்ண அந்த சொல்லாமலே படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் டைரக்ஷனில் 2 ஹீரோ. அதாவது அவர் எனக்கு சொன்னது நான் சொல்கிறேன். அவர் எனக்கு சொன்னது அந்த டைம் ஆஃபீஸில் இந்த கதை வந்துன்னா அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் பண்ண கதை. பட் இப்போ அவங்களால பண்ண முடியாத சூழ்நிலை. ஸோ அதால் 2 நியூ ஃபேஸ் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கோம். ஸோ ஒன்று வந்து ஸ்ரீகாந்த், இன்னொன்று நீங்கள் சொல்லித்தான் எனக்கு அந்த கதையை சொன்னார். ஸோ அப்போ அவர் எனக்கு சொன்னது வந்து நீங்கள் பண்ண போகிறது வந்து நாங்கள் அஜித் சாருக்காக வச்ச கதை. ஒரு பிராமின் பையன் 3 சிஸ்டர்ஸுக்கு அண்ணன்.
ஓகே. ஸோ உங்களை தான் வந்து பூமிகா லவ் பண்ணுவாங்க. ஸோ அது தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கடைசியில் வந்து நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சிக்கா அந்த ஊனமுட்ட தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணும் என்றதுக்காக வந்து நீங்கள் உங்கள் லவ்வை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது பக்கா நல்ல கேரக்டர், நல்ல ஒரு மக்கள்கிட்ட சிம்பத்தி. எப்படின்னா ஒரு லவ்வை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் பாசிட்டிவாக தான் எடுத்து பண்ணேன். பட் ஆனால் என்னாச்சுன்னா இங்கே நான் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஆனந்தம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு தெலுங்குல. ஸோ சூப்பர் ஹிட் ஆனோடனே நான் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த 2-3 படங்கள் இருக்கு. அவங்களாம் அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக வந்து என்னோட டேட்ஸ் தான் சொல்லி டேட்ஸ் கொடுக்காட்டி மிரட்டர் ரேஞ்சுக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் நான் அங்கே லாக் ஆகிட்டேன். ஸோ என்னால் இங்கே வர முடியல ஷூட்டிங்க்கு. இவங்க பாவம் வந்து ரோஜா கூட்டத்துக்கு வந்து என்னோட சீன்ஸை பிளான் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தெலுங்கு பிடிச்சன விட மாட்டாங்க. ஸோ அவங்க விட மாட்டாங்கன்னப்ப இங்கே வந்து கேன்சல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியில் ஆகாஷ் எப்படியே அந்த படத்தை முடிச்சாகணும். ஸோ அப்போ சாங்ஸ் மிஸ் ஆச்சு எனக்கு. ஒரு 2 ஹீரோன்றது செகண்ட் ஹீரோவாக மாறிச்சு. அதுதான் அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. அடுத்து வெளியில ஆனால் அப்படி நல்ல பேர் வந்துச்சு எனக்கு. ஓகே, எப்படி கேட்டாங்க? நீங்கள் பூமிகாவை கைவிட்டதை பேசுனாங்களா இல்லை தங்கச்சிங்களுக்கு லைஃப் கொடுத்ததை பேசுனாங்களா? அதுதான் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நான் என்ன நினைச்சேன், எல்லாரும் பாராட்டுவாங்க நினைச்சேன். அட அந்த லவ்வே வந்து தன்னுடைய சிஸ்டர்ஸுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான்னா அதை பாராட்டணும்ல. அதை விட்டு சில பேர் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. அதான் ஏன்னா லவ் தான் முக்கியமாக. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ராமகிருஷ்ணா படம் ஹீரோவா பண்ணோன்னே அந்த இதில் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல இதாச்சு. ரொம்ப நன்றி. இலங்கையில் உங்களுடைய இந்த பயணம் வெற்றியடைய வீரகேசரியின் சார்பில் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வாய்ப்பளித்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி.